ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 7A அப்படின்ற மாடல் மொபைலு. ஸோ ஆன் ஆகுது, கால் வருது போகுது, ஆனால் டிஸ்பிளேல எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு காம்போ சேஞ்ச் பண்ணியும் சிம்டம் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ கிராஃபிக்ஸ் அண்ட் நோ லைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிஸ்பிளேல இமேஜும் வரல, லைட்டிங்கும் எரியல அப்படின்றது தான் அந்த கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை போனியோ ஸ்கிமேட்டிக் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஆனால் இந்த பூட் ஆகிற சவுண்டெல்லாம் கூட கேட்குது. ஸோ செட்டு ஆனில் தான் இருக்குது, ஆனால் டிஸ்பிளேவும் வரல, பேக் லைட்டு எரியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, போர்டை இப்போ நம்ம டிஸ்மாண்டில் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்மாண்டில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த போனியோ ஸ்கிமேட்டிக்ஸில் அந்த எல்சிடி செக்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த போர்டில் இருக்கிற ஃபால்ட்டை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்கிமேட்டிக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் போனியோ ஸ்கிமேட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 7A அப்படின்ற மாடலுக்கான டேப் ஓப்பன் பண்ணோம்னா அதில் ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் எல்சிடி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கனெக்டர் வந்து ஷோ பண்ணுறாங்க. சரிங்களா, அது டிஸ்பிளே கனெக்டரு. ஸோ அந்த டிஸ்பிளே கனெக்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 இருக்குது இல்லைங்களா, அந்த 5மே வந்து MIPI ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இது இண்டக்டர் தான். ஸோ இது என்ன சொல்கிறேன்னா MIPI ஃபில்டர். ஸோ இந்த MI ஃபில்டர் வழியாக தான் GFX சிக்னல், அதாவது டிஸ்பிளேக்கான கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SOCலேருந்து உங்களுக்கு டிஸ்பிளேக்கு போகுது. சரிங்களா, ஸோ அப்போ அந்த சிக்னல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது SOC. இப்போ SOCயில் அந்த GPU அப்படின்ற செக்ஷனில் இருந்து உங்களுக்கு சிக்னல்ஸ் வருது. என்னென்ன சிக்னல்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, D3 பாசிட்டிவ், D3 நெகட்டிவ், D0 பாசிட்டிவ், D0 நெகட்டிவ், கிளாக் பாசிட்டிவ், கிளாக் நெகட்டிவ், டேட்டா பாசிட்டிவ், டேட்டா நெகட்டிவ், டேட்டா 2 பாசிட்டிவ், டேட்டா 2 நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி SOCலேருந்து டேட்டா அண்டு கிளாக் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே கனெக்டர் அந்த EMI ஃபில்டர் வழியாக டிஸ்பிளே கனெக்டருக்கு போய் டிஸ்பிளே கனெக்டர் வழியாக டிஸ்பிளேக்கு போகுது. சரிங்களா, ஸோ நாளைக்கு இந்த செக்ஷனில் எதாவது இஷ்யூ அப்படின்னாலும் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வராது. சரிங்களா, செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் VREG L6 1.8 அப்படின்ற மாதிரி வோல்டேஜ். இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஐஸ்லேருந்து வருது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் மிஸ்ஸிங் அப்படின்னாலும் கிராஃபிக்ஸ் வராது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.8 வோல்ட். தேர்ட் ஒன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா LCD பயாஸ் வோல்டேஜ்னு சொல்லுவோம். அதாவது VSP அண்டு VSN இங்கே தெரியுது இல்லைங்களா, LCD VSP அண்ட் VSN, அதாவது +5.5 -5.1 அப்படின்ற வோல்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா PMI 632 அப்படின்ற IC. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் செக்ஷன் இன்டெகிரேட் ஆகிருக்கு. அது இல்லாமல் LCD பயாஸ் டிரைவரும் இதுக்குள்ளே தான் இன்டெகிரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா VPH பவர் கொடுத்து +5.5 -5.5 ஜென்ரேட் பண்ணி வெளியெடுக்கிறாங்க. ஸோ அந்த லைனில் 2 கெப்பாசிட்டி காட்டியிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த கெப்பாசிட்டி வழியாக +5.5 -5.5 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கனெக்டருக்கு போகுது. சரிங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நோ கிராஃபிக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கனெக்டரில் ஏதோ வாட்டர் டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அந்த MIPI ஃபில்டரில் ஏதோ ஓப்பனோ அல்லது வாட்டர் டேமேஜோ இருக்கலாம். அண்டு VREG L6 1.8 வோல்ட் லைன் அதில் ஏதோ இஷ்யூ இருந்துச்சுனாலோ அல்லது VSP VSN லைனில் இஷ்யூ இருந்துச்சுனாலோ உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வராது. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது டிஸ்பிளே கனெக்டில் வாட்டர் டேமேஜாக இருக்கான்றதை ஃபிசிக்கலாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா MIPI ஃபில்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி காட்டுதா அப்படின்றது பார்க்குறோம். அப்புறம் CPU to டிஸ்பிளே கனெக்டருக்கு டயோடு வேல்யூ செக் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட், அதாவது VREG L6 1.8 டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் அது எதாவது மிஸ்ஸிங்கா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கிறோம். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா LCD VSP அண்டு ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா LCD VSN, அதாவது +5.5 -5.5. ஸோ இந்த 4 ஸ்டெப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் நோ கிராஃபிக்ஸ் அப்படிங்கும்போது. சரிங்களா, ஸோ இந்த 4 ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து MIPI ஃபில்டர், செகண்ட் ஒன் வந்து VREG L6 1.8, தேர்ட் ஒன் வந்து VSP, ஃபோர்த் ஒன் வந்து VSN. சரிங்களா, ஸோ இந்த 4 ஸ்டெப்பு தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ இவ்வளோ தாங்க. ஸோ இப்போ நாளைக்கு ஒரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வரல அப்படின்னா ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் என்ன இஷ்யூ ஆகிருக்கு அப்படின்றத நம்ம போர்டு கனெக்ட் பண்ணி நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கிமேட்டிக்ஸ் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கிமேட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே கனெக்டரு. ஸோ சரிங்களா, இதானது டிஸ்பிளே கனெக்டர் J1801 அப்படின்றது டிஸ்பிளே கனெக்டரு. ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே கனெக்டரை நான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நம்பரை காப்பி பண்ணி, ஸோ இது வந்து லே அவுட், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லே அவுட்டு. ஸோ லே அவுட்டில் அதை காப்பி பண்ணி அதை கொண்டு போய் நான் ஸ்கிமேட்டிக்கில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே கனெக்டர் ஷோ ஆகுது. ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே கனெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெஃப்ட் சைடு ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை 1 2 3 கொடுத்துக்கிறாங்களா, அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காட்டியிருக்காங்கன்னா LCM D3N D3P D0N D0P clock N
கிளாக் பி, D1N, D1P, D2N, D2P அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது டிஸ்பிளேக்கான ஜிஎஃப்எக்ஸ் சிக்னல் வந்து இந்த இது வழியாக தான் உள்ள இன்புட் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது எங்கேருந்து வருது அப்படின்றத உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ எங்கேருந்து வருது அப்படின்னா MIPI ஃபில்டர்லேருந்து தான் வருது. ஸோ MIPI ஃபில்டரோட இன்னும் ரெண்டை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அது எங்கேருந்து வருது அப்படின்னா எங்கேருந்து வருது, SOCலேருந்து வரணும். ஸோ அப்போ உங்களுக்கு SOC தான் காட்டுறாங்க. ஸோ அப்போ SOCலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா 0P, 0N, 1N, 1P, 2N, 2P, கிளாக் N, கிளாக் P அப்படின்ற மாதிரி டிஸ்பிளேக்கான எல்லா டேட்டா அண்ட் கிளாக் சிக்னல்ஸும் SOCலேருந்து தான் வருது. சரிங்களா? ஸோ அப்போ இதே தான் நம்ம சொன்னோம். அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் எதோ இஷ்யூனாலோ, அதாவது இந்த MIPI ஃபில்டர் நாளைக்கு ஏதோ ஓப்பன் ஆகி போச்சுனாலோ, அல்லது SOCக்கும் இந்த MIPI ஃபில்டருக்கும் இருக்கிற இந்த ட்ராக் என்ன ஆகி போச்சு, கட் ஆகி போச்சுனாலோ உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வராது. சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை தான் செக் பண்ணணும். ஸோ அகைன் நம்ம டிஸ்பிளே கனெக்டருக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே கனெக்டரில் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் சொல்லியிருப்போம். அதாவது VREG L6 1.8 வோல்ட்டு. ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா IOCC அப்படின்ற மாதிரி, அதாவது இன்புட் அவுட்புட் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. L6 1.8. ஸோ இது பவர் ஐஸ்லேருந்து வருது. வர லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி போட்டிருக்கிறாங்க. கெப்பாசிட்டி போட்டு இன்புட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா VSP, அது வந்து பார்த்தீங்கன்னா LCD VSP ப்ளஸ் 5.5. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி பேரல் பண்ணி உள்ள இன்புட் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா LCD VSN. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேரில் ஒரு கெப்பாசிட்டி போட்டு 16வது பின், அதாவது டிஸ்பிளே கனெக்டோட 16வது பின்னுக்கு இன்புட் பண்ணுறாங்க. ஸோ இந்த VSP எங்கேருந்து வருது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஹார்ட்வேர் சொல்யூஷனில் காட்டணும். PMI 632 அப்படின்ற ஐசியில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலாக அந்த PMI 632 அப்படின்ற ஐசி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கண்ட்ரோலர் இன்டகிரேட்டாக இருக்கிற சிப்பு. ஸோ இது சரிங்களா? அதாவது PMIங்கிறது குவால்காமுடைய சிப்பு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் செக்ஷன் உள்ள இன்டகிரேட் ஆகிருக்கு. அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா VBus USB-in அப்படின்ற மாதிரி 5 வோல்ட் உள்ள இன்புட் ஆகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா V-switch, VSW சார்ஜிங் அப்படின்ற மாதிரி அவுட்புட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பக் ஆயில் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக் ரெகுலேட்டரு. ஸோ இது வழியாக தான் உங்களுக்கு VPH பவர் ஜென்ரேட் ஆகி வருது. ஸோ இந்த VPH பவர் என்டையர் லோடுக்கும் போகுது. அட் தி சேம் டைம் இது மறுபடியும் சார்ஜிங் ஐசிக்குள்ளே போயிட்டு பேட்டரி ஃபிட் வழியாக பேட்டரியை சார்ஜ் பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா PMI 632ல் LCD பயாஸ் டிரைவர் இன்டகிரேட் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஐசி எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் PMI 632. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ABCD அப்படின்ற மாதிரி பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா E பார்ட். அதாவது எல்லா விஷயத்தையுமே ஒரே இதில் காட்டிட முடியாது. அதனால் ABCDன்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது V பார்ட்டு. ஸோ LCD பயாஸ் டிரைவருக்கான VDD டிஸ்பிளே, அதாவது ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா VPH பவர் இன்புட் ஆகுது. சரிங்களா? இன்புட் ஆகுது. இப்போ இது வந்து ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர். அதாவது வோல்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா பூஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது டிஸ்பிளே P அவுட் அப்படின்னு சொல்லிட்டு VSN, VSP எடுக்கிறாங்க +5. V டிஸ்பிளே M அவுட்னு சொல்லிட்டு VSN எடுக்கிறாங்க -5. ஸோ இப்போ +5 -5 இந்த ஐசிலேருந்து தான் ஜென்ரேட் ஆகி வருது. ஸோ இது ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர். சரிங்களா? நாளைக்கு இந்த இஷ்யூ ஆகி இந்த +5 -5 ஜென்ரேட் ஆகலைனாலும் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வராது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த போர்டில் என்ன இஷ்யூங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ஸோ போர்டை வந்து நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணி முதல்ல ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆன் பண்ணிவிட்டு அப்போ அந்த VREG L6 1.8, அந்த VSP, VSN அதெல்லாம் வருதா அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மல்டிமீட்டரில் நம்ம வோல்ட்மீட்டரில் செட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த மொபைலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். இப்போ VREG 1.8 வோல்ட் வருது. ஸோ டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் ஓகே, எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வோல்டேஜ், அதாவது LCD பயாஸ் வோல்டேஜ்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா -5.5 ஒரு காட்டுறேன், -5.5 வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா +5.5. ஸோ +5.5ம் வருது. ஸோ அப்போ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.8 வருது, +5.5 வருது, -5.5 வருது. ஸோ அப்போ அதில் என்னதான் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டி இருக்கு இல்லைங்களா, டிஸ்பிளே கனெக்டர் கீழே இருக்கிற MI ஃபில்டர். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபில்டர் டேமேஜ். சரிங்களா? ஸோ அந்த 2 ஃபில்டர் டேமேஜ். ஸோ இப்போ இதுதான் இஷ்யூ இதில். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வேறு ஸ்க்ராப்லேருந்து எடுத்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். இது ஒரு EMI ஃபில்டர் தான். ஸோ அல்லது நீங்கள் எடுத்து ஜம்பர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஜம்பர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 EMI ஃபில்டரையும் நம்ம ஹீட் பண்ணி கழட்டிட்டோம். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜம்பர் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதில் இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கிறவர் அந்த மொபைல் நம்மக்கிட்ட கொடுத்தாரு. ஆக்சுவலாக இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட்ஃபோன் சிம்பிள் அப்படின்ற மாதிரி தான் இவர்கிட்ட வந்திருக்குது. அதாவது வாட்டர் டேமேஜ் ஆகி ஹெட்ஃபோன் சிம்பிள் வருது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் மொபைலை டிஸ்மேண்டில் பண்ணி வாட்டர் டேமேஜ்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூ வந்தது. அதாவது நம்மக்கிட்ட வரும்போது ஹெட்ஃபோன்
சிம்பிள் தான் ப்ராப்ளம். ஆனால் நான் டிஸ்மேண்டில் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் டிஸ்பிளேவே வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ். அதாவது அவங்க போர்டை வந்து டிஸ்மேண்டில் பண்ணும்போது அவங்க நெகம் பட்டு அந்த காயில் வந்து என்ன இருக்குன்னா டேமேஜ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்புறம் ஏன் நம்ம இப்போ வந்து இதெல்லாம் காட்டணும் அப்படின்னா, ஒரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வரல அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் அதுதான். ஸோ அந்த எம்ஐபிஐ ஃபில்டர், அப்போ இந்த எம்ஐபிஐ ஃபில்டருக்கான கனெக்டிவிட்டி, அடுத்து எம்ஐபிஐ ஃபில்டருக்கும் எஸ்ஓசிக்கு இருக்கிறமான டயோடு வேல்யூ, அப்போ இதை செக் பண்ணிவிட்டு அடுத்து வீரேஜ் L6 1.8 வோல்ட், அடுத்து +5 -5 அப்படின்ற மாதிரி இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஸோ இப்போ இதில் ஃபால்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்கிமேட்டிக்ஸில் வச்சு இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வோல்டேஜ் மெஷர் பண்ணி காட்டிட்டு அடுத்து ஃபைனலாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஜம்பர் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்டு எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக மொபைல் ஆன் ஆகி கிராஃபிக்ஸ் வரணும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ போர்டு எடுத்து நம்ம டிஸ்பிளேவோட ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் ஓகே செட் ஆன் ஆயிடுச்சு. ரெட்மி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இவ்வளோ தாங்க ப்ராப்ளம். சரிங்களா? அப்போ ஒரு மொபைலில் நோ கிராஃபிக்ஸ், நோ பேக்லைட் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே 100% அந்த ஃபால்ட்டை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போனியோ ஸ்கிமேட்டிக்ஸ் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ நம்ம ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.